ஹாதா பாபுன் இது கதவு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹாதா கிதாபுன் இது புத்தகம். ஓகேங்களா. ஹாதா கலமுன் இது பேனா. ஹாதா மிஃப்தாஹுன் இது சாவி. ஹாதா மக்தபுன் இது மேஜை. ஹாதா சரீருன் இது கட்டில். அடுத்து ஹாதா குர்சியுன் இது என்னது, நாற்காலி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாதாவுக்கு முன்னாடி மா வந்தால் என்ன அப்படின்னு அர்த்தம். அதாவது மா வந்தால் என்னன்னு அர்த்தம்னு உங்ககிட்ட நான் கேட்குறேன். மா வந்தால் இதுக்கு அர்த்தம் வந்துட்டு என்ன அப்படி தான் அர்த்தமே, கொஸ்டின் மார்க். ஓகேங்களா. மா என்ன, ஹாதா இது என்ன, அது பற்றிய பகுதி இது. மா ஹாதா இது என்ன, மா என்ன, ஹாதா இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதை பார்த்து கேட்குறாங்கன்னா, இந்த வீட்டை பார்த்து கேட்குறாங்க. அப்போது ஹாதா இது பைத்துன் வீடு. அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க்கை பற்றி படிக்கிறோம். ஹாதா பைத்துன் அப்படின்னாலும் கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா. என்ன, ஹாதா இது என்ன அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஹாதா பைத்துன் இது வீடா, இவங்களா அவங்களா, அந்த ஆண் வரும் பாருங்க. என்ன அப்படின்னாலும் கொஸ்டின் வரும். அதுவா அப்படின்ற அந்த ஒரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம்ல, அந்த இதுக்கு இந்த அலீஃப் ஹம்சாவை பயன்படுத்தலாம். ஓகேங்களா. அஹாதா பைத்துன், அஹாதா பைத்துன் இது வீடா, அந்த ஆங்கிறதுக்கு இந்த ஹம்சா வந்துடும். ஓகேங்களா. நஅம், நஅம்னா ஆம் என்று அர்த்தம். ஹாதா பைத்துன் இது வீடு. அஹாதா பைத்துன் இது வீடா, நஅம் ஆம், ஹாதா பைத்துன் இது வீடு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. மா ஹாதா இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹாதா கமீசுன் இது சட்டை. நெக்ஸ்ட்டு அஹாதா சரீருன் இது கட்டிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கட்டிலா, நல்லா பாருங்கள். இல்லை. அப்போது இல்லைங்கிற வார்த்தைக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா லா, இல்லை. ஹாதா குர்சியுன், ஹாதா இது குர்சியுன் நாற்காலி. ஓகேங்களா. அஹாதா மிஃப்தாஹுன் இது சாவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஹாதா மிஃப்தாஹுன் இது சாவியா. அப்போது என்ன சொல்லணும், லா இல்லை. ஹாதா கலமுன் இது பேனா. நெக்ஸ்ட்டு மா ஹாதா இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹாதா நஜ்முன், நஜ்முன் அப்படின்னா நட்சத்திரம் என்று அர்த்தம். ஓகேங்களா. ஹாதா நஜ்முன் இது நட்சத்திரம். இது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இந்த நட்சத்திரம்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாங்க, தம்ரீன் அதாவது எக்ஸசைஸ் 1 இது. மா ஹாதா இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இதை வந்து முன் சைடு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா மெமரிஸ் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. மா ஹாதா இது என்ன, ஹாதா மிஃப்தாஹுன் இது சாவி. பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நீங்கள் தான் வந்துட்டு தம்ரீன்லாம் வந்து ஃபில் பண்ணி எனக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணும். அதே போல் அஹாதா பைத்துன் செகண்ட் தம்ரீனில் கேட்குறாங்க. இது வந்து பள்ளிவாசலா, சரி இது வந்து வீடான்னு கேட்குறாங்க. அப்போது இதுக்கு வந்து வந்திருக்குல்ல, இங்கே வந்து ராங்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன வரும், நாம் வருமா லா வருமா என்று சொல்லணும். அஹாதா பைத்துன் இது வந்து வீடான்னு கேட்குறாங்க. அப்போது ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன், லா இல்லை. ஹாதா மஸ்ஜிதுன் இது வீடு. அப்போது இதுக்கெலாம் எப்படி ஆன்சர் வரும்னு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ரீன் 3 அதாவது இக்ரா நீ படி, இன்னும் வக்துப் நீ எழுது அப்படின்னு அர்த்தம். நம்மளை படிக்க சொல்கிறாங்க, நம்மளே எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து ஹரக்கத்தெலாம் வந்து போட்டிருக்காது, இது நான் படிக்கிற காலத்தில் போட்டது. இது ஹாதா இது மக்தபுன் மேஜை என்று அர்த்தம். ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல். ஹாதா கலமுன் இது பேனா. ஹாதா சரீருன் இது கட்டில். மா ஹாதா இது என்ன, ஹாதா குர்சியுன் இது நாற்காலி. ஹாதா பைத்துன் இது வீடான்னு கேட்குறாங்க. லா இல்லை. ஹாதா மஸ்ஜிதுன்
மா ஹாதா இது என்ன, ஹாதா மிஃப்தாஹுன். இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிட்டோம். ஏன் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து ஹரக்கத்து இல்லாமல் இருக்கும். நம்ம ஹரக்கத்து போட்டு இதை வந்து இன்னொரு தடவை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மன் ஹாதா. மன்னா யார், ஹாதா ஹாதா அதாவது உயிருள்ள பொருளை அதாவது உயிர் உள்ளவங்களை சொல்கிறதுனால இவர் அப்படின்னு வரும் இந்த இடத்துல. இந்த ஹாதா மன் யார் ஹாதா இவர் யார் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு வந்திருக்கோம். மன் யார் ஹாதா இவர் யார். இவர் யார், இவர் பார்த்தா என்னன்னு தெரியுது, இந்த காலர்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு டாக்டர் மாதிரி தெரியுது. அப்போது ஹாதா இவர் தபீபுன் டாக்டர். மன் ஹாதா இவர் யார், இவர் பார்க்க எப்படி இருக்காங்க, கொஞ்சம் சின்னதாக தெரிகிறதுனால ஹாதா வலதுன் இவர் சிறுவர். வலதுன் அப்படின்னா சிறுவர் என்று அர்த்தம். அடுத்து பாருங்கள் மன் ஹாதா இவர் யார், பேக் வச்சுருக்காரா, அப்போது ஹாதா இவர் துவாலிபுன் மாணவர். ஓகேங்களா. ஹாதா வலதுன் இவர் சிறுவரா அப்படின்னு கேட்குறாங்க. லா இல்லை, ஹாதா ரஜுலுன் இவர் நார்மலாக ஒரு பர்சன், ஒரு மனிதர், பெரியவங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மா ஹாதா இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹாதா மஸ்ஜிதுன். ஹாதா இது மஸ்ஜித் பள்ளிவாசல். மன் ஹாதா இவர் யார். இந்த சைடில் எதுவும் பார்க்காதீங்க. மன் ஹாதா இவர் யார். மண்ணுன்னு வந்தால் இந்த இடத்துல ஹாதாங்கிறது இவராக தான் வரும். இவர் அப்படி தான் வரும். ஓகேங்களா. பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறது ஹாதா இவர். தாஜிருன் வியாபாரி. தாஜிர்னா வியாபாரி, பிஸ்னஸ்மேன். ஓகேங்களா. ஹாதா கல்புன். ஹாதா இது, கல்புன் நாய். ஓகேங்களா. ஹாதா கல்புன் இது நாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்து கேட்குறாங்க. லா இல்லை, ஹாதா கித்துன். கித்துன்னா பூனைன்னு அர்த்தம். ஹாதா ஹிமாருன் அதாவது இது வந்து கழுதையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாதா ஹிமாருன். சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஹாதா ஹிமாருன் இது வந்து கழுதைமா. ஹாதா ஹிமாருன் இதை காட்டி சொல்கிறாங்க இது கழுதையாங்கிறாங்க. லா இல்லை, ஹாதா ஹிசானுன் இது குதிரை. ஹிசான்னா குதிரைன்னு என்று அர்த்தம். வமா ஹாதா வானா இன்னும் அர்த்தம். வமா ஹாதா இன்னும் இது என்ன, இதை பார்த்து கேட்குறாங்க. ஹாதா ஜமலுன் இது ஒட்டகம். ஓகேங்களா. மா ஹாதா இது என்ன, ஹாதா தீக்குன் இது சேவல். மன் ஹாதா இவர் யார், ஹாதா முதர்ரிசுன் இவர் ஆசிரியர். ஹாதா கமீசுன் இது வந்து சட்டையாங்கிறாங்க. இது ஒரு கர்ச்சீஃப். ஓகேங்களா. அப்போது லா இல்லை, ஹாதா மிந்திலுன் இது கர்ச்சீஃப். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கீழேயும் தம்ப்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. நீ படி நீ எழுது, இக்ரா நீ படி, வக்துப் நீ எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து செகண்ட் லெசன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த ஹாதா அப்படிங்கிற வார்த்தை அருகில் இருக்கக்கூடியவர்களை, அருகில் இருக்கக்கூடியவைகளை சுட்டி காட்டக்கூடிய பெயர் சொல். இஸ்முல் இசாரா லில் கரீபி. ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்ஷால்லா கிளியர் பண்ணுவோம். ஹோம்ஒர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு ஃபுல்லாக ஹோம்ஒர்க். ஃபஸ்ட்டு தம்ப்ரீன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹரக்கத்தை போட்டு நீங்கள் படிச்சிடணும். அடுத்து இந்த இதையும் வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதான் இக்ரா வக்துப் நீ படித்து நீங்கள் எழுதணும். ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணினா மட்டுமே தான் அரபி உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக வரும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கான புக்கு உங்கள்கிட்ட இல்லைனா பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க என்கிட்ட ப்ரைவேட்டாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.